வர ஆகஸ்ட் 26 புதன்கிழமை நம்ம இந்தியன் சினிமா அளவுலேயே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகிற ஒரு கன்னடா மூவி தான் இந்த டாக்ஸிக்ஸ். ஸோ இந்த டாக்ஸிக்கோட அட்வான்ஸ் புக்கிங்ஸை இப்போ இந்தியா ஃபுல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த புக்கிங்ஸ் எப்படி போய்கிட்டு இருக்கு, அப்புறம் இந்த புக்கிங்ஸ் இப்போ வரைக்கும் டே 1க்காக எவ்வளோ கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டே 1 அட்வான்ஸ் புக்கிங்ஸில் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் மட்டுமே 45 lakhs, ஆந்திரபிரதேஷ் தெலுங்கானாவில் 35 lakhs, கர்நாடகாவில் 17.20 crores, கேரளாவில் 35 lakhs. இதை தாண்டி ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதாவது ஹிந்தி பில்லில் 14.80 crores. இது இந்தியாவில் மட்டுமே டோட்டலாக 32.35 crores கலெக்ஷன் வந்திருக்கு. ஸோ இதை தாண்டி ஓவர்சீஸில் பார்த்தோம்னா 6.50 crores, டோட்டலாக வேர்ல்டு வைட் 38.85 crores கலெக்ஷன் கொடுத்துருக்கு இப்போ வரைக்குமே அட்வான்ஸ் புக்கிங்ஸில் மட்டுமே. மோஸ்ட்லி பலரும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கப்போ 40 crores கலெக்ஷன் அட்வான்ஸ் புக்கிங்ஸ்லேயே தாண்டி போய்கிட்டு இருக்கதான் ஹை சான்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ தான் பார்த்தோம்னா தமிழ்நாடு ஆந்திரபிரதேஷ் தெலுங்கானா ஃபுல் ஃப்ளெக்ஸ்டாக புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இனிமேல் தான் அங்கேருந்து பெரிய கலெக்ஷன் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுலேயும் முக்கியமாக இந்த கலெக்ஷன் பார்த்தோம்னா அதோட ஹோம் ரீஜியனான கர்நாடகாவில் ஒரு வேறு லெவலான புக்கிங்ஸ் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி பில்லெல்லாம் ஸ்டார்டிங்கே பார்த்தோன்னா ஒரு செமையான புக்கிங்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை தாண்டி சவுத் இந்தியாவிலலாம் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ புக்கிங்ஸ் வரப்போகுதுன்னு. நெக்ஸ்ட் இந்த படத்தோட சென்னை சிட்டி புக்கிங்ஸ் பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் டோட்டலாக 80 shows தமிழ் அண்ட் தெலுங்கு வெர்ஷன் ரெண்டுத்தையும் சேர்த்து ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க. அதில் 8 shows ஃபாஸ்ட் ஃபீலிங்கில் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் ஒரு ஷோ கூட பார்த்தோம்னா சோல்ட் அவுட்டில் இல்லை. ஸோ இந்த சென்னை சிட்டி புக்கிங்ஸ் பார்த்தோன்னா இப்போ தான் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் தான் ஓப்பனே பண்ணாங்க. ஸோ இது பார்த்தோன்னா ஒரு குட் லெவலான ஒரு ஸ்டார்டிங் தான் டிஎன் புக்கிங்ஸாக சொல்லி ஆகணும். அண்ட் இந்த படத்தோட டிஎன் ரைட்ஸுமே கிட்டத்தட்ட வர்ற நியூஸ் என்னென்னா ஒரு பெரிய அமௌண்ட் தான் போயிருக்கு. கிட்டத்தட்ட 100 கோடி கலெக்ஷன் கொடுத்தே ஆகணும் தான் நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கொடுக்குறாங்களான்னு. ஆனால் யாஸுக்கு இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன கேஜிஎஃப் சாப்டர் 2 பார்த்தோன்னா டிஎனில் மட்டுமே 120 crores அதிகமான கலெக்ஷன் கொடுத்துருந்துச்சு. ஸோ இந்த படம் கொடுக்காம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபைனலாக எனக்கு இந்த படத்து மேலே தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த படத்தை பற்றி என்ன தோணுதுன்னு உங்கள் ஒப்பீனியன் நான் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.